இந்த வாரம் வந்த லேட்டஸ்ட் டெக் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது டிக்டாக் எபிசோட் 6. ஃபர்ஸ்ட் OnePlus 12R OnePlus Ace 3 அப்படிங்கிற நேமில் இப்போ சைனா லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஜனவரி 4ஆம் தேதி சைனா லான்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் இது ஸ்னாப்டிராகனோட 8 Gen 2 ப்ராசஸரோட லான்ச் பண்ண போகிறாங்க. OnePlus 11R நல்ல வேலை ஃபர் மணி மொபைல் ஃபோனாக இருந்தது. OnePlus 12Rம் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பெக்கை பார்த்தாலே தெரியுது நல்ல ஒரு மொபைல் ஃபோனாக தான் இருக்க போது. OnePlus 12ஓட நான் OnePlus 12Rக்கு தான் அதிகமாக வெயிட் பண்ணுறேன் சொல்ல போனால். OnePlus 12 வந்து ஜனவரி 23 இந்தியா லான்ச் ஆகும். அன்னைக்கே OnePlus 12Rமே இந்தியா லான்ச் பண்ணிடுவாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கறத. அதே மாதிரி ஐகோட Neo 7ஓட சக்சஸரான Neo 9 Neo 9 Pro வந்து இந்த டிசம்பர் 27ஆம் தேதி சைனா லான்ச் பண்ண போறாங்க. 9 Proல பாத்தீங்கன்னா இதே ஸ்னாப்டிராகன் 8 Gen 2 ப்ராசஸர் தான் கொடுக்க போறாங்க. OnePlus 12Rக்கு போட்டியா தான் இவங்க லான்ச் பண்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இவங்களும் ஸ்பெக் வச்சு OnePlus 11Rக்கு ஆப்போசிட்டா Neo 7 Proவுமே லான்ச் பண்ணாங்க. அது நல்லா சேலுமே ஆனிச்சு. Neo 9 Proவோட பிரைஸ் வந்து கம்மி பண்ணி லான்ச் பண்றதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. OnePlus 12Rோட நிச்சயம் பிரைஸ் கம்மியா தான் இருக்கும். எவ்வளவுக்கு லான்ச் பண்றாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். Neo 9லயுமே Diamond Studio 9300 ப்ராசஸர் கொடுக்க போறாங்க. இதுவுமே ஒரு சூப்பரான ப்ராசஸர். லான்ச் ஆனதுக்கு அப்புறம் பார்க்கலாம் OnePlus 12R பெட்டரா இருக்கா, ஐக்யூவோட Neo 9 Pro பெட்டரா இருக்கா அப்படிங்கறத. சாம்சங்ல இருந்து Samsung A50 A25 அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மொபைல் போன் இப்ப டிசம்பர் 26ஆம் தேதி இந்தியா லான்ச் பண்ண போறாங்க. இந்த மொபைல் போன்ல பாத்தீங்கன்னா A15ல வந்து Dimensity ப்ராசஸரும் A25ல வந்து Exynos ப்ராசஸரும் கொடுக்க போறாங்க. A25 வந்து 25,000க்கு மேல பிரைஸ் இருக்கு, நிறையவே சான்ஸ் இருக்கு. A15 வந்து 19,000 20,000 இந்த பிரைஸ்க்கு மேல இருக்கும். இப்ப இருந்தாலும் இந்த பிரைஸ் எல்லாம் அதிகம் தான், இருந்தாலும் இந்த பிரைஸ் எல்லாம் லான்ச் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க சாம்சங். அடுத்து லாவா ஸ்டோம் 5G அப்படிங்கிற மாதிரி ஒரு மொபைல் போன் இப்போ இந்தியா லான்ச் பண்ணிருக்காங்க. லாவால இருந்து ஏற்கனவே லாவா பிளேஸ் 2 5Gயும் இந்த 10,000 பிரைஸ்க்கு மேல லான்ச் பண்ணிருந்தாங்க. இது வந்து 12,000 பிரைஸ்க்கு மேல லான்ச் பண்ணிருக்காங்க. Dimensity-யோட 6080 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே லான்ச் ஆன இந்த பிளேஸ் 2 5G வந்து ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸோட இருந்தது 10,000க்குள்ள. அந்த லாவா பிளேஸ் 2 5Gயோட ரிவ்யூ கூட நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிருக்கேன். ஐ பட்டன்ல கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பாருங்க. 10,000க்குள்ள நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் உள்ள மொபைல் போனா தான் இருக்குது. இப்போ லாவா ஸ்டோம் 5Gயுமே இந்தியா லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 12,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. 8GB வேரியன்ட். இந்த மொபைல் போனோட ரிவ்யூ வேணாலும் கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆப்பிள் விசன் ப்ரோ வந்து இந்த 2024 பிப்ரவரி மாசம் லான்ச் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி இப்ப லீக்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்குது. அதுவும் யூஎஸ்ல மட்டும் தான் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகும், அதுக்கப்புறம் இந்தியா லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது இவ்வளவு சீக்கிரம் லான்ச் ஆனாலும் இதோட பிரைஸ் வந்து 3 லட்சத்துக்கிட்ட இருக்க போது 3 லட்சம் கொடுத்து யார் ஆப்பிள் விசன் ப்ரோ வாங்குவாங்கன்னு தெரியல. நான் வாங்க மாட்டேன் நிச்சயம். நீங்க யாராச்சும் வாங்குவீங்களா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ரெட்மியோட Note 13 சீரிஸ் வந்து இந்த ஜனவரி 4ஆம் தேதி லான்ச் பண்ண போறாங்க. அதுல Note 13 Proல வந்து ஸ்னாப்டிராகனோட 7 Gen 2 ப்ராசஸர் தான் குளோபல் வெர்ஷன்லயும் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் எல்லாமே இருக்குது. அப்படி கொடுத்தாலே ஸ்பெக் வைஸ் பார்த்தா இந்த Note 13 சீரிஸே நல்ல சூப்பரான ஒரு சீரிஸா இருக்குது. ஏன்னா Note 12 Pro வந்து அந்த அளவுக்கு சேல் ஆகல. Note 13 Pro வந்து நல்ல சேல் ஆகும், நல்ல ஒரு மொபைல் போன் மாதிரி தான் தெரியுது. பிரைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பரவாயில்ல, நல்ல ஸ்பெக்கோட கொண்டு வந்து கொஞ்சம் பிரைஸ் அதிகம் வச்சு வித்தாலும் தப்பு கிடையாது. எந்த அளவுக்கு பிரைஸோட லான்ச் பண்றாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனல்லையும் சீக்கிரமா ரிவ்யூ அப்லோட் பண்றது ட்ரை பண்றேன். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 2000 யாராச்சும் ஸ்மார்ட் வாட்ச் தேடிட்டு இருந்தீங்கன்னா 2000லயே பெஸ்ட் ஸ்மார்ட் வாட்ச் எது அப்படிங்கிற மாதிரி 3 ஸ்மார்ட் வாட்ச் கம்பேரிசன் பண்ணி வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் ஐ பட்டன்ல தரேன். அதை செக் பண்ணி பார்த்துட்டு எந்த ஸ்மார்ட் வாட்ச் பெஸ்ட்டா இருக்கும் அப்படிங்கிற பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிடுங்க. அடுத்து சாம்சங்கோட S24 சீரிஸோட லீக்ஸ் எல்லாமே இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. ஜனவரி 18ஆம் தேதி இந்த சாம்சங்கோட S24 சீரிஸ் எல்லாம் குளோபலா லான்ச் ஆயிரும், இந்தியாலுமே லான்ச் ஆயிரும். S24 அல்ட்ரால வந்து டிசைன் வைஸ் எந்த பெரிய சேஞ்சஸும் இல்லை. S24லயுமே அப்படிதான். ஆனா இதோட கேமரால வந்து நிறையவே சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி லீக்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்குது. எப்ப இருந்தாலும் iPhone 15 Proவோட ஒரு ஸ்டெப் அதிகமாக தான் கேமரா பெர்ஃபார்மன்ஸ் இருக்க போது. ஏன்னா அதனால தான் அவங்க லேட்டாவே லான்ச் பண்றாங்க. பார்க்கலாம். ஆனா இது S23 அல்ட்ராவோட எவ்வளவு பெட்டரா இருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் பிசி கேமர்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா இப்போ எபிக் கேம்ஸ்ல எல்லாம் தினைக்கு ஒரு ஃப்ரீ கேம்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கிறிஸ்துமஸ் டைம்ல இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்திருக்கும். இந்த டயத்தை யூஸ் பண்ணி கேம்ஸ் பர்ச்சேஸ் பண்றதா இருந்தா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல எத்தனை கேமர்ஸ் இருக்கீங்க கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஒரு கேமிங் சேனல் வேணா ஆரம்பிக்கலாம். அவ்வளவுதான் இந்த வாரத்துக்கான டெக் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாம் முடிஞ்சு. இதே மாதிரி வாரம் ஃப்ரைடே டெக் நியூஸ் வரும். அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.